அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்கேனர் கிளாஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க யூசர் கிட்ட இருந்து ரன் டைம்ல இன்புட் வாங்கணும்னா அந்த ஸ்கேனர் கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு சினாரியோட நான் புரிய வைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் 3 வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் ஆஃப் இன்டிஜர் டைப். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப். டெம்பரேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் டைப். ஓகேவா? ஸோ அதனோட வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 98.6ன்றது பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நான் system.out.println யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு ஏஜ் ஈக்குவல் டு 22, நேம் ஈக்குவல் டு ஸ்மித், டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 98.6 எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நல்லா பாருங்க, இந்த ஏஜ் ஈக்குவல் டு 22ன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கலாம்ல. ஸோ இது அப்படியே ப்ரோக்ராமோட ஹார்ட் கோடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது யூசர்கிட்ட இன்புட் வாங்க பார்க்குறேன். எப்படின்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரணும். நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஏஜ் நான் கொடுப்பேன். அடுத்து என்டர் யுவர் நேம். ஸோ நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்களா, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் இன்ட்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூசர்கிட்ட ரன் டைமில் இன்புட் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். ஸோ ஸ்கேனர் ஃபஸ்ட்டு ஸ்கேனர் நான் கிளாஸ்ன்ட்டேன். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் ஓபி செயின் கூட வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக எஸ்சின்றது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புக்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப். ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஸோ இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ன்ற கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் சிஸ்டம் டாட். ஓகே. ஸோ ஜென்ரலாக சொன்னால் கீபோர்ட்லேருந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட்டை நம்ம ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஏன் இந்த ஜிக்ஸாக் லைன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனர் பிலாங்ஸ் டு சம் அதர் பேக்கேஜ். ஸோ நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா டியூட்டோரியல். ஸோ ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யுட்டில்னு ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் ஸ்கேனர் கொடுத்துட போகிறோம். ஸோ இம்போர்ட் ஸ்கேனர் கொடுத்துறோன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் டாட் ஸ்கேனர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் போயிடும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கேனர்ன்றது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கிளாஸ்னா ஆப்வியஸாக என்ன இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு system.out.println ஸோ என்டர் யுவர் ஏஜ். ஓகேவா? ஸோ அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ லெட்ஸ் கீப் வெரி சிம்பிள். ஸோ என்டர் யுவர் ஏஜ் நான் கேட்குறேன். ஸோ இப்போ int ஏஜ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படி கொடுத்துட்டேன்னா போதும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் என்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வெறும் அதை மட்டும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக ஒரு ஸ்ட்ரிங் எப்படி யூசர்கிட்ட வாங்குறது, ஒரு டபுள் வேல்யூ எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்டர் யுவர் ஏஜ்னு எனக்கு கேட்குது. நான் சேம் எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் 22 மட்டும் இல்லை, நான் என்ன வேணாலும் நான் கொடுக்கலாம். எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ட்ன்ற மெத்தட் பேர்லேயே தெரியுது இன்ட். அப்போ இன்டீஜர் வேல்யூஸ் வாங்குறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டபுள் வேல்யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்னியாரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எனிவே இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஓகேவா? system.out.println என்டர் யுவர் டெம்பரேச்சர். ஓகேவா? இதுக்கு டபுள் டி ஈக்குவல் டு எஸ்சி டாட் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, எனக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணுது நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது போல். ஓகே, நம்ம அதே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த டபுள் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதை நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்டர் யுவர் ஏஜ் கேட்குது. ஸோ லைக் 32. என்டர் யுவர் டெம்பரேச்சர் 98. திஸ் டைம் வில் கோ 5. 98.5 எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு என்ன மெத்தட் சார்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். system.out.println ஸோ டபுள் கோட்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் மெசேஜ். என்டர் யுவர் நேம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஸ்மித் நம்ம டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம யூசர்கிட்ட வாங்கணும். எஸ்சி டாட் ஓ இந்த நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் பாருங்கள், எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் எனக்கு கொடுக்குது. ஸோ கேன் ஐ சி தட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஸோ நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் யுவர் ஏஜ் கேட்குது, என்டர் யுவர் டெம்பரேச்சர் கேட்குது, அதுக்கடுத்து என்டர் யுவர் நேம் கேட்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஏஜ், நேமு, டெம்பரேச்சர். ஓகேவா? இங்கே என்ன எஸ்சி பக்கத்தில் ஒரு ஜிக்ஸாக் லைன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ்.
ஸோ அந்த ரிசோர்ஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம அப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஸோ அதுக்கு ஏதாச்சும் மெத்தட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா sc.close ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் வேல்யூ வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது அது நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ system.out.println enter any character. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா char c equal to sc dot ஸோ நெக்ஸ்ட் char அதானே நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கேர்னு ஒரு மெத்தட் இல்லை. கேரக்டருக்கு நமக்கு எந்த மெத்தட்மே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா இந்த sc டாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மல்டிபிள் கேரக்டர்ஸ் எனக்கு இன்புட்டாக வாங்குமா. இப்போ உதாரணத்துக்கு நான் ஹெலோன்றதை நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். ஸோ ஹெச் ஒரு கேரக்டர், இ ஒரு கேரக்டர், எல் ஒரு கேரக்டர், இந்த எல் ஒரு கேரக்டர், இந்த ஓ ஒரு கேரக்டர். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெச்ன்ற இந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் எடுக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத மட்டும் நான் எடுக்க போகிறேன் என்னோட தேவைக்காக. நான் என்ன பண்ணுறேன், அப்போ sc டாட் நெக்ஸ்ட் தான் வாங்குறேன். ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது டாட் கேரட்னு ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, கேரக்டர் அட். ஸோ எத்தனாவது இண்டெக்ஸில் உள்ள கேரக்டரை உன்னோட கேரக்டர் வேரியபிளில் நீ ஸ்டோர் பண்ண போகிற. ஸோ இங்கே 0 நம்ம வந்து கொடுத்துடலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் யூசருக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ எண்ட் யூசருக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் என்டர் எனி கேரக்டர் மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஸோ அவர் எப்படி இருந்தாலும் ஒரு கேரக்டர் தான் கொடுப்பார். ஸோ நல்லா கவனிங்களா. ஸோ இப்போ இது எதாவது கண்ட முனைக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ வரைக்கும் இது வந்து பெரிய மேட்டர் இல்லை. ஸோ என்டர் எனி கேரக்டர் இருக்குதா. இப்போ நான் பை மிஸ்டேக் நான் வந்து இத்தனை கேரக்டர் கொடுத்துட்டாலும் இட் வில் அக்செப்ட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓ நம்ம பிரிண்டே பண்ணலையா, கேரக்டர் ஈக்குவல் டு சி நம்ம பிரிண்டே பண்ணல. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, லெட்ஸ் கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ என்டர் எனி கேரக்டர். ஸோ பை மிஸ்டேக் நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்தனாலும் இட் வில் கன்சிடர் ஒன்லி த ஃபர்ஸ்ட் கேரக்டர். பிகாஸ் நம்ம இங்கே 0 போட்டிருக்கோம். இப்போ நான் இங்கே 1 போடுறேன்னு வைங்களேன். 1 போட்டேன்னா என்ன நடக்கும், என்டர் எனி கேரக்டர். நான் 2 இது கொடுத்தேன்னா எனக்கு W எடுத்துக்கும். சப்போஸ் நான் ஒரே ஒரு இதுதான் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே எனக்கு எக்ஸப்ஷன் வரும். ஏன்னா ஒரு கேரக்டர்னா அதோட இண்டெக்ஸ் 0 தானே இருக்கும். ஸோ அதனால ஜென்ரலி எப்போவுமே ட்ரை டு புட் 0. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் அது எப்போவுமே எடுக்கும். பை சான்ஸ் பை மிஸ்டேக் யூசர் வந்து 2 கொடுத்துட்டாலும் அது இட் வில் டேக் ஒன்லி த ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓகேவா, நல்லா பாருங்க. யூசருக்கான அது விசிபிளாக இருக்காது. யூசருக்கு ஒன்லி இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும், என்டர் எனி கேரக்டர். அவருக்கே தெரியும் கேரக்டர்னா ஒரு சிங்கிள் இதுதான் இருக்கும், லென்த்து தான் இருக்கும். ஸோ எஸ் கொடுத்தனா இட் வில் பிரிண்ட் எஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக கேரக்டருக்கு மெத்தட் இல்லை. ஸோ பாயிண்ட் டு ரிமெம்பர், ஸோ ஸ்கேனர் வந்து யூசர்கிட்ட வந்து ரன் டைமில் இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனர் பிலாங்ஸ் டு யூட்டில் பேக்கேஜ். ஓகேவா, அதனால java.util.scanner நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸை க்ளோஸ் பண்ணணும். என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட்னு ஒன்று இருக்குது. பட் பை டிஃபால்ட் நம்ம பாயிண்ட் வேல்யூஸ்க்கு டபுள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் கேரக்டர் வாங்கினா டாட் கேரட் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா, இவ்வளோ தான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.